குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படி க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணுறது, க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து எஸ்கேப் ஆகிடுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இனிமேல் க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட் வந்திருக்கு. ஸோ இந்த முறையில் தான் போய் நீங்கள் எந்த பிளானுக்கான க்ளோனிங் ஐடியா இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ப்ரீமியம் பிளானில் க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ இது என்னுடைய ஐடி பாஸ்வேர்ட். இதில் என்டர் கேப்ஸான்னு இருக்குல்ல, இதே நீங்கள் கேப்ஸாக ஃபில் பண்ணிவிடுங்க. GAPTMF. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதை லாகின் கொடுத்தோம்னா நம்மளுடைய மெயின் ஐடி வந்துடும். இப்போ நாம் போக வேண்டியது க்ளோனிங் ஐடி. அதுவும் ப்ரீமியம் பிளானுக்கான க்ளோனிங் ஐடினா அந்த _F1 ஐடி நம்பருக்கு பக்கத்தில் போட்டால் போதும். அதுவே ஃபேண்டசி க்ளோனிங் ஐடிக்கு போனோம் அப்படின்னா _ பக்கத்தில் F1 போட்டால் போதும். அதுமாரி எந்த க்ளோனிங் ஐடி போகிறீங்களோ அந்த க்ளோனிங் ஐடியோடைய நேமை நீங்கள் கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த ஐடின்ற இடத்துல நீங்கள் ஒரு ஐஃபனை டச் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் _ இப்போ இது ப்ரீமியம் பிளான் அப்படின்றதுனால P1 அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஐடி க்ளோனிங் ஐடி, இந்த ஐடியோடைய க்ளோனிங் ஐடிக்கு பாஸ்வேர்ட் அண்ட் மீதி எல்லாம் சேம். அந்த ஐடி மட்டும் எடிட் பண்ணி போட்டாச்சு. இப்போ லாகின் கொடுங்க. ஸோ இப்போ லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து க்ளோனிங் ஐடியோடைய பேஜ். ஸோ இதை நீங்கள் மெனுவை செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா, ப்ரீமியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ப்ரீமியம் மேல் சென்டல் போனால் பெய்டாக இருக்குது, அக்செப்டடும் ஆகிடுச்சு. அதேமாதிரி ப்ரீமியம் ஹெல்ப்பில் ரெசிவல் பார்த்தாலும் ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றது விஷயமும் கற்றுக்கலாம். ஸோ இதேமாதிரி டேஷ்போர்டும் ஃபேண்டசிக்கில் ப்ரீமியம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் மறுபடியும் இந்த க்ளோனிங் ஐடி பேஜ்லேருந்து மறுபடியும் முடிஞ்சிடுச்சு வேலைனா லாக் அவுட் பண்ணிடணும். லாக் அவுட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ எந்த ஐடி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது மெயின் ஐடியா க்ளோனிங் ஐடியா. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் க்ளோனிங் ஐடியா இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி போய் இந்த ஸ்பான்சர் இன்கம்மை நம்ம ரிசீவ் பண்ண அந்த ஸ்பான்சர் இன்கம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்ட் கேப்ஸா இந்த செக்யூரிட்டி கோடையும் கரெக்டாக கேப்ஸான்ற இடத்துல போட்டு லாகின் பண்ணிப்போம். ஸோ லாகின். டியர் ஆல், நம்மளுடைய ஸ்பான்சர் இன்கம், நமக்கு வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணணும், அதுவும் பேசிவ் ஸ்பான்சர் இன்கம் தேர்ட் லெவல்லேருந்து நம்மளுடைய டவுன்லைன் யாராச்சும் தேர்ட் லெவல் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து நமக்கு ஸ்பான்சர் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ கிடைக்கும். அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் 4th ஆப்ஷனாக ட்ரான்சாக்ஷன் இருக்குது. இந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பிளானுக்கான ஸ்பான்சர் இன்கம் இருக்கோ அதை போய்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பிளானில் நீங்கள் ஸ்பான்சர் இன்கம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது பேசிக் ஹெல்ப் அப்ளைன் இந்த இடத்துல போய்ட்டு ஸோ உங்களுக்கு இங்கே பெண்டிங் நாட் பெய்டுன்னு இருக்கும். உங்களுக்கான ஸ்பான்சர் இன்கம் வந்த பிறகு இங்கே பெய்டுன்னு வரும். ஸோ அந்த பெய்டு வந்துருச்சுன்னா ஆஸ் யூஷுவல் இந்த பெண்டிங்கை டச் பண்ணி நீங்கள் அக்செப்ட் கீழே இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அது அக்செப்ட் ஆகிடும். சிமிலியர்லி இதே மாதிரி அதே ட்ரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ ஃபேண்டசி பிளானில் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா ஃபேண்டசி ஹெல்ப் அப்ளைனை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா இதில் 4 ஸ்பான்சர் இன்கம் வாங்கியிருக்கேன் நான் 5000. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெய்டுன்னு இருக்கும். பெய்டு ஆனதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பெண்டிங்கை டச் பண்ணி நீங்கள் கீழே ஒரு அக்செப்ட் இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக ட்ரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ட்ரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ ப்ரீமியம் ஹெல்ப் அப்ளைனில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் ஸோ இப்போ நாட் பெய்டுன்னு இருக்குது, இன்னும் அதுக்கான சீனியாரிட்டி வரல. அது பெய்டு ஆன உடனே இதே ப்ளூ கலர் இருக்கக்கூடிய பெண்டிங்கில் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது கரெக்டாகிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்பான்சர் இன்கம்மை அக்செப்ட் பண்ணணும். தேங்க்யூ.